ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னா திங்ஸ் ஆன் த எர்த், இன்னொன்று என்ன அப்படின்னா அனிமல்ஸ். ஸோ இந்த 2 டாப்பிக்லேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன் லாங்குவேஜ் எப்படிலாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ திங்ஸ் ஆன் த எர்த், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் எப்படி நம்ம சைகை மொழியில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் நான். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ், அதாவது விலங்குகள், பறவைகள், இதுக்கெல்லாம் என்னென்ன சைன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா உலகம், அதாவது வேர்ல்டு. பாருங்கள், வேர்ல்டு உலகம் அப்படிங்கிறதுக்கு என்ன காமிப்பீங்க? நீங்கள் கை விரித்து கூட எப்படி காமிக்கலாம் உலகம்னு, இல்லை கையை மூடி கூட என்ன காமிக்கலாம் உலகம். இந்த உலகம் என்ன எப்படி காமிப்பாங்க? இந்த உலகம் ஃபுல்லும் அப்படின்னு காமிப்பாங்க ஒன்று. இல்லை இந்த கையில் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா அழகாக ஒரு உருண்டையை காமிங்க, உலக உருண்டை மாதிரி. உலக உருண்டை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் உலகம். கரெக்ட். இப்போ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ஆரம்பத்தில் வந்து பில்டிங்கு, அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருந்ததா? இருக்காது. எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை. ஸோ இயற்கை, நேச்சுரல் அப்படிங்கிறப்போ இயற்கை. ஸோ இயற்கை என்ன எல்லாம் முன்னாடி கை காமிக்கலாம், இல்லை எப்படி காமிச்சிங்கன்னா இதெல்லாமே இயற்கை. இயற்கையாக என்னென்ன இருக்கும்? இயற்கையாகவே என்ன இருந்தது? காற்று இருக்கும், நீர் இருக்கும், புரியுதுங்களா? கல் இருக்கும், மணல் இருக்கும், அதாவது பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மனிதர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் அதை மாற்றி வச்சுருக்காங்க. சில இது அப்படியே இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டு அப்படிங்கிறப்போ இப்போ காற்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இதான் காற்று. வச்சுங்க பாருங்கள், அதாவது காற்றை உங்கள்கிட்ட இழுக்கிறீங்க, உள்ளே தள்ளுறீங்க, அப்புறம் திருப்பி வெளில இழுக்கிறீங்க. ஸோ இது காற்று. நீங்களே எப்போயாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ ஒரு காற்றே இல்லையே, ஒரு மாதிரி வேர்க்குது அப்படி சொல்லி. ஸோ விசிறிக்கு காமிச்சிருப்பீங்க. அதே சேம் சைன் தான் இங்கேயும், புரியுதுங்களா? இப்போ வந்து மண் அப்படிங்கிறதுக்கு சைன் காமிக்கணும்னா மண். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் மண் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கோங்க, மணல். அந்த மண்ணில் வந்து இப்படி டைப் பண்ணுறேன், இப்படி காமிங்க. இது மண்ணுக்கான சைன், மணல். இப்போ லேண்டு, அதாவது ஒரு இடம், ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா நிலம் அப்படின்னா இது லேண்டு. லேண்டுக்கான சைன் ஒரு இடம். ஒரு விவசாயம் பண்ணுற வயல் அப்படின்னா கூட சொல்லலாம், ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஸோ அது இந்த லேண்டு. இப்போ அதில் வந்து என்னது சும்மா இருக்குது, ஒரு லேண்டாக இருக்குது, சும்மா இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பில்டிங் கட்டணுனாலும் கட்டலாம், கம்பெனி கட்டலாம், வீடு கட்டலாம், என்ன வேணாமல் நீங்கள் கட்டலாம். இல்லை அது வந்து விவசாயத்துக்கான இடம் அப்படின்னா நீங்கள் வந்து விவசாயமும் அதில் பண்ணலாம். ஸோ விவசாயம், அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கான சைகை மொழி இது. புரியுதுங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல், அதாவது ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம மண் பார்த்தோம், அதேமாதிரி கல்லுக்கு வந்து என்ன காமிக்கிறாங்க? இந்த கல். அந்த கல்லுக்கு வந்து இப்படிங்க காமிக்கலாம் கல். இது ஆக்சுவலாக சுத்தியலுக்கான சைனு. ஸோ கல் வந்து ஹார்டாக இருக்கும், இப்படி காமிப்பாங்க கல். இந்த கல் வந்து என்ன ஆகுது? சின்ன கல் இருக்கும், பெரிய கல் இருக்குது, பெரிய பெரிய கல்லும் இருக்கும். புரியுதுங்களா? கல் வந்து ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னா இல்லை. மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி மணல் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இப்போ வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வித்தியாசமாக இருக்கும். விவசாயத்துக்குன்னு பண்ணுற மண் பார்த்திங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து பொம்மைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா களிமண், புரியுதுங்களா? அதுக்கான மண்ணுங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இப்போ பூமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயராக கொடுத்து அதில் என்னாகுது? மண்ணோட நிறங்களும் வித்தியாசமாகும், அதில் குணங்களும் என்னாகுன்னா வேறு கலர் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது மண். இப்போ கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண கல்லில் வந்து பார்த்தா சின்ன கல்லில் இருக்கும்போது அதை விட பெரிய சைஸில் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ சின்ன கல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ எங்கேயோ இயற்கையாகவே கிடைக்கிது. ஸோ பெரிய கல்லெல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மலைகளில் கிடைக்கும். மலை இது வந்து என்னது? மலை. இந்த மேலேருந்து கீழே கொண்டு வரலாம், இல்லை கீழேருந்து மேலே போகலாம். புரியுதுங்களா? இது வந்து என்னது? ஹில்ஸ் அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ இப்போ ஹில்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கல்லை காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஹில்ஸ். இது வந்து எங்கே இருக்குது? எங்கெங்கெல்லாம் ஹில்ஸ் இருக்கோ அந்த ஹில்ஸுக்கு ஏரியாக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணலாம்? இதை காமிச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஹில்ஸ் இருக்குது?
அந்த ஹில்ஸுக்கெல்லாம் என்ன நீங்கள் சொல்லலாம் சைனில் காமிக்கலாம். சில இடம் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்காடு, ஊட்டி பார்த்திங்களா, கொடைக்கானல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். எல்லாம் மேலே போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு டூர் மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு திருப்பி வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே என்னது ஹில்ஸ். இல்லை மேலே இருந்துக்கிட்டே கீழே கொண்டு வரலாம். ஸோ கீழேருந்து மேலே போகுது. ஸோ இப்போ இந்த ஹில்ஸ் அப்படிங்கிறப்போ அங்கே என்னக்குது பல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லாக இருக்கும். அந்த கல்லை இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் பண்ணிவிட்டு சின்னதாக ரோடு மாதிரி கொடுத்து நம்ம மேலே ஏறி பார்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் இயற்கையாக இருக்கிற ஹில்ஸ். நம்ம வந்து ஹில்ஸை வந்து மேட் பண்ண முடியாது. அது இயற்கையாகவே என்னாகுது திங்ஸ் ஆன் த எர்த், அதாவது மலையில், அதாவது உலகத்தில் அதுவும் ஒரு பகுதியாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அது மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாட்டருங்க பாருங்கள், தண்ணி. ஸோ இப்போ இந்த தண்ணிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். இயற்கையாகவே இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி வழிகளில் நம்ம கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மழை. ஸோ சிங்தான் இந்த இடத்து என்னது, ஸோ மழை பெய்யுது. இந்த மழையில் மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் லைட்டாக சும்மா லேசாக ட்ரெஸ்ஸிங்காக இருக்குது, லேசாக தூரல் போடுது. நீங்களே என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்கூலில் இருக்க போயோ உங்கள் வீட்டில் இருக்க போயோ என்ன ஆகுது அப்படின்னா லேசாக மழை வந்து லேசாக தூரல் போடுது. அதாவது லேசாக அப்படி காமிச்சிங்கன்னா லேசாக தூரல் போடுது அப்படின்னு அர்த்தம். லேசாக தூரல் போடுது. ரொம்ப மழை அதிகமாக இருக்குது, என்ன சொல்வீங்க, மழை அதிகமாக இருக்குது. அப்போ மழை ரொம்ப சோடு பெய்யுது, ரொம்ப அடித்து ஃபுல்லாக பெய்யுது இப்படிமாங்க. இப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லாக அடித்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஸ்டாப்பே இல்லாமல் கண்டினியூஸாக என்ன ஆகுதுன்னா ஒரு 1 hour 2 hours பெஞ்சிட்டே இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, தண்ணி பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ அப்படி சொல்லலாம் நீங்கள் மழை அப்படிங்கிறப்போ. புரியுதுங்களா? ஸோ அது மழைங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ தண்ணி வந்து அடுத்து வேறங்க தண்ணி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா எங்கே போகுது, ஆறு. பாருங்கள் ரிவருக்கு என்ன சைனு இப்படி காமிப்பாங்க. இது வந்து ஆறுக்கு வந்து உங்கள் கிராமத்தில் உள்ள ஆறாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய நதிகள் சிந்து, கோதாவரி, யமுனா, கங்கை எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க இப்படி போகும். ஸோ எல்லா நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் என்ன நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ தண்ணி காமிச்சு இப்படி காமிச்சிங்கன்னா என்ன ஆகுது, ஆறு நதிகள் இதோட சைன். புரியுதுங்களா? இதே ஆறு வந்து என்ன ஆகுதுன்னு அப்படின்னா சின்ன குளம் சின்னதாக காமிக்கணும், தண்ணி சின்னதாக காமிக்கணும். தண்ணி அது ஸ்விம்மிங் பூலுக்கு என்ன காமிப்பீங்க, தண்ணியை காமிச்சிட்டு ஃபுல்லாக இருக்குது இப்படி காமிப்பீங்க. புரியுதா? இப்போ வந்து திங்ஸ் ஆன இடத்துல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அதாவது மலைகள் பார்த்துருக்கோம், மண்ணை பற்றி பார்த்துருக்கோம், காற்று பார்த்தோம். இப்போ தண்ணியில் வந்து என்ன பண்ணுறோம், தண்ணி எங்கெங்கெல்லாம் சேவ் ஆகுது, அதாவது வேர்ல்டில் தண்ணி எங்கேருந்து வருது, அது எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஃபஸ்ட் என்ன சொன்னால் மழையிலேருந்து வருது, அது அடுத்து என்னது ஆறுகளாக போகுது, ஏரி அண்டு குளம் அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தண்ணி ஏரி காமிப்பீங்க, சின்னதாக காமிப்பீங்க. குளம் ஏரிக்கு என்ன காமிப்பீங்க, தண்ணி காமிச்சிட்டு ஃபுல்லாக பெருசாக காமிப்பீங்க. புரியுதுங்களா? அது ஏரியா சொல்லுவாங்க, ஏரி அதாவது லேக். இதே வந்து தண்ணி இன்னும் நிறையா சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அது என்ன டேம், DAM டேம். அப்போ அது ஃபுல்லாக என்னாகும், சின்ன பாதைகள் கொடுத்துருப்பாங்க, அளவு வச்சு என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், தண்ணி ஃபோர்ஸாக வரும். தண்ணி பார்த்து ஓப்பன் பண்ண என்ன ஆகுது, ஃபோர்ஸாக அடித்து போகும். புரியுதுங்களா? அப்போது டேம். அப்போ எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டிலையோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் தண்ணி சேமிக்க வைக்கக்கூடிய டேம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதோடய ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் சைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சேலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர் டேம் இருக்கும். பார்த்திங்களா? அது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் டைமில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த தண்ணி என்ன போகுது, ஃபுல்லாக போகுது. புரியுதுங்களா? அதுக்கும் என்ன ஆகுது, ஒரு லிமிட் அளவு இருக்கும், அந்த அளவு எல்லாம் என்ன ஆகுது, தண்ணி சேவ் பண்ணுவாங்க. தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க, போய்டும். லிமிட் வச்சு துறப்பாங்க. இப்போ அது மாதிரி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணி லைட்டாக பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காற்று சொன்னேன் நான். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா, காற்று ஏர். இந்த ஏரை வந்து ஸ்லோவாக அடித்தா என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்குது. இந்த ஏரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சதுன்னா அதுக்கு பேர் என்னது, சைக்ளோன் அப்படின்னு ஆகிடுது. ஸோ இப்போ இது வந்து என்னது, சைக்ளோன். எதுக்கு அப்படி சொல்கிறோம் சைக்ளோன் தெரியுதா? என்ன ஆகுதுன்னா காற்றடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மரங்களில் என்ன ஆகுது, எல்லா மரமும் லெஃப்ட்டு ரைட்டு என்ன ஆகுதுன்னா சாஞ்சி ஒரு மாதிரி ஆடி, சில மரங்கள்லாம் வீக்காக இருக்க மரங்கள்லாம் என்னது விழுந்துடும். ஸோ என்ன ஆகுது, சைன் இது புயல், சைக்ளோன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நியூஸில் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க,
சைக்ளோன் வந்து பீச்சில் அதாவது கடல் இதுதான் கடல் இது கடல். ஸோ இந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸில் அரபிக்கடலா வங்காள விரிகுடா எல்லா கடல்லையும் அந்த கடலில் எந்த திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில் ஒரு திசையில் வந்து புயல் வந்து உருவாகுது, குறைஞ்ச காற்றழுத்த அளவு உருவாகுது. அது என்னாகும் மேலே 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 எல்லாகுது, நல்லா எல்லாம் சேர்ந்து ப்ரெஷராக என்ன செய்யுது அப்படின்னா வெளியில் வருது. அது வெளில போகிறது எந்த இடம்? தமிழ்நாடாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், ஒடிசாவாக இருக்கலாம், பங்களாதேஷாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போகுது அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து காற்று இது வந்து என்னது? புயல். ஸோ புயலுக்கு வந்து நேம் வச்சுப்பாங்க, ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு அந்த நேம் வச்சு சொல்லுவாங்க. அதுதான் புயல். புயல் வந்து என்ன ஆகுதுன்னா புயல் போடுறப்ப என்ன ஆகுது? நிறையா லாஸஸ் ஏற்படும். ஸோ அது என்னது? அதுதான் சைக்ளோனுக்கான சைன். அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னா பீச். இது வந்து என்னென்னா பீச், அலைகள், வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேவ்ஸ். ஸோ பீச் மாரி காமிச்சு இது வந்து என்ன, இது எதுக்காக பீச் சொல்ல பார்த்தீங்களா, நீங்கள் வெளில அந்த கடற்கரையில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நகுது அப்படியே நேராக வரும், திருப்பி ரிட்டர்ன் போகும், நேராக வரும், திரும்பி ரிட்டர்ன் போகும். ஸோ இது வந்து வேவ்ஸ், அதான் அலைகளுக்கான சைன் சொல்லுவோம் நம்ம. புரியுதுங்களா? இன்னொன்று என்ன சொன்னான்னு, பீச்சுக்கு கடற்கரைக்கு இது ஓசியன் சி எல்லாத்துக்குமே தான். அதில் தான் நகுது மீன், கப்பல், போட்டு எல்லாமே அதில் போய்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மரங்கள், இங்கே பாருங்கள் மரங்கள், இது வந்து மரங்கள். ஸோ மரங்களும் செடிகள்லாம் நிறையமே திங்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அது ஒரு ஜீவராசிகளாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா சன், இங்கே பாருங்கள் சன் என்ன ஆகுது? சன் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. சன் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகுது? ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ காலை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆஃப்டர்நூன் டைமில் என்ன ஆகுது? சன் வந்து 1, 2, 3 மணிக்கெலாம் ரொம்ப ஹாட் அதிகமாக இருக்கும். ஈவினிங் என்ன ஆகும்? ஈவினிங்கில் டல் ஆகிடும். ஸோ இது வந்து என்னது? சன் அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ திங்ஸ் அந்த இடத்துல நம்ம இடத்துல இருந்து என்ன பண்ணலாம்? வி கேன் see the சன். நம்ம என்ன பண்ணலாம்? சன்னோட ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். சன் நமக்கு என்ன ஆகுது? அந்த வெப்பத்தை கொடுத்து நமக்கு உதவுது. ஸோ சன்னோட சன்லைட் வந்து நமக்கு என்ன ஆகுது? பூமியில் நமக்கு கிடைக்குது. அதேமாதிரி நைட் டைமில் என்ன ஆகுது? மூன்லேருந்து என்ன ஆகுது? நமக்கு அந்த வெளிச்சங்கள் கிடைக்குது. இது மூன். புரியுதுங்களா? அடுத்ததுக்கு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வால்கானோஸ், அதாவது எரிமலைகள் இருக்குன்னா அப்படி இது எரிமலைகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படியே கூப்புது. அதை எரிமலை மலை மாரி காமிச்சு உள்ள நகுது, வெடிக்குது. வெடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே குழம்பா கீழே வருது. அது வால்கானோஸ், அது எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது இப்போ எர்த்குவேக் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. எர்த்குவேக் அப்படின்னா என்னென்னா பூகம்பம், அதாவது நிலநடுக்கம். அதாவது என்ன நிலநடுக்கம்னா என்ன ஆகுது? உங்களுக்கு நிலம் என்ன ஆகுது அப்படின்னா தடன்னு ஆட முடியும், ஆடுவீங்க எல்லோரும். எதிர்பார்க்க முடியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? அப்படியே ஆடுவாங்க எல்லாம். ஸோ எர்த்குவேக்கு நிலநடுக்கத்துக்கு என்ன சைன் அப்படின்னா இப்படி. புரியுதுங்களா? அதுலேருந்து சம் லிமிட் இருக்கும், அளவு இருக்கும். அந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னது? நிலநடுக்கம். ஸோ இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? திங்ஸ் ஆன் த எர்த், அதாவது உலகத்தில் உள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது இயற்கையாகவே, அதுக்கெல்லாம் என்ன நம்ம சைன் லாங்குவேஜில் சொல்லலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் சொல்லி கொடுத்த எல்லாமே எதுலேருந்து வருது அப்படின்னா திங்ஸ் ஆன் த எர்த்லேருந்து படிச்சிருக்கோம். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ், அதாவது விலங்கினங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கான சைகை மொழி என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். பாருங்கள். இப்போ விலங்கினங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் அப்படின்னா அங்கே பாருங்கள், அப்படி காமிங்க. இது விலங்கினங்களுக்கு சொல்லலாம். இன்னொரு சைன் இருக்குது என்னென்னா விலங்கினங்கள். புரியுங்களா? அனிமல்ஸ். ஸோ இப்போ விலங்கினங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா விலங்கினங்களை ஃபஸ்ட்டு என்னென்னா சிங்கத்துக்கு இப்படி காமிப்பீங்க. சிங்கத்துக்கு என்ன காமிப்பீங்க? உங்களோட கையை வந்து அது அப்படி முன்னாடி இப்படி காமிச்சிங்கன்னா அது வந்து சிங்கம் அப்படிங்கிறதுக்கான சைன். புரியுதுங்களா? இப்போ வந்து டைகருக்கு வந்து சைன் என்னது? புலி, சிறுத்தை எல்லாத்துக்கும் அப்படி காமிப்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யானைக்கான சைன். இப்போ வந்து இதில் வந்து வைல்டு அனிமல்ஸு, டொமஸ்டிக் அனிமல் தனியாக பிரிக்கலாம். நான் அப்போ சொல்கிறது எல்லாமே அப்படின்னா காட்டு விலங்குகள். புரியுதுங்களா? வைல்டு அனிமல்ஸ்.
அடுத்த அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபாக்ஸ், அதான் நரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நரி. ஃபாக்ஸ், ஸ்னேக். அடுத்து பார்த்திங்கன்னா மான் சொல்லணும் அப்படின்னா, டேர் சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், அப்படி வச்சுட்டு அப்படி காமிச்சு அது கொம்பு மாரி காமிச்சு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே சுற்றணும். 2 கொம்பு காமிக்கணும், காமிச்சிட்டு என்ன பண்ணணும், இப்படி சுற்றி காமிக்கணும், அதை மேலே இப்படி காமிக்கணும். அது வந்து என்னத்துக்கு சைன் அப்படின்னா மான் அப்படிங்கிறதுக்கான சைன். காண்டாமிருகம் இருக்கும், காண்டாமிருகத்துக்கு என்ன காமிப்பாங்க, மூக்கு அப்படி காமிப்பாங்க. குரங்கு இருக்குது, இது வந்து என்னது, குரங்கு அப்படிங்கிறதுக்கான சைன். இங்கே பாருங்கள், இப்படி காமிச்சிங்கன்னா அது வேறு குரங்குக்கான சைன், மங்கி. கங்காருக்கான சைன் என்ன, இதுதான் கங்காரு. இங்கே பாருங்கள், கங்காரு. கங்காரு எப்படி இருக்கும், இப்படி இருக்கிறதுனால கங்காருக்கான சைன் இது, கங்காரு. இது ஸ்னேக்குக்கான சைன். ஸ்னேக்கில் சின்னதாக இருக்கும், பெரிய ஸ்னேக்கும் கூட இருக்கும். ஸோ இது வந்து ஸ்னேக்குக்கான சைனை நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ இதில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு, சிங்கம் சொல்லி கொடுத்துருக்கேன், புலி சொன்னேன், யானை சொன்னேன், சரிங்களா? அப்புறம் என்னது, மங்கி சொல்லியிருக்கேன், கங்கார் சொல்லியிருக்கேன், ஃபாக்ஸ் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி காட்டு எருமைக்கு வந்து எருமைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காட்டு எருமைக்கு இப்படி காமிக்கலாம், மானுக்கு என்ன காமிக்கலாம், இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிக்கலாம், மான். ஸோ அனிமல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. அப்புறம் அடுத்தது ஃபைனல் என்னென்னா வைல்டு அனிமல்ஸில் க்ரோக்கடைல். க்ரோக்கடைலுக்கு என்ன பண்ணுவேன், முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா அப்படி பெருசாக வாயை திறக்கும், அப்படி எதுவுமே க்ளோஸ் பண்ணும். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா க்ரோக்கடைல்ஸில் வரும். இதில் இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அது அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஆடு. சிங்கிள் பக்கம் காமிச்சிங்க அப்படின்னா ஆடு, டபுள் பக்கமும் காமிச்சிங்க, 2 பக்கமும் காமிச்சிங்க அப்படின்னா அடுத்த பேர் என்னென்னா மாடுக்கு சொல்லுவாங்க சைன், சரிங்களா? மூணாவது என்னென்னா டாக். இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிக்கிறது, இல்லை அப்படி கூட காமிக்கலாம், இப்படி காமிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூனை. பூனைக்கு வந்து கேட். இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு மீசை வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இப்படி காமிங்க. இது என்னது அப்படின்னா பூனை அப்படிங்கிறதுக்கான சைன். முயல். இங்கே பாருங்கள், அப்படி இப்படி குதிச்சு போகும். சில வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா பெட்டாக வந்து முயல்லாம் கூட வளர்ப்பாங்க, முயல் வந்துருக்கும், முயல். ஸோ இது வந்து ரேபிட்டுக்கான சைன், சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த சைனில் என்னென்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன், திங்ஸ் ஆன் த எர்த், அனிமல்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் மாணவர்கள்ட்டையும் பேசி பழகுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த செஷனில் உங்களுக்கு இன்னும் ஒரு பல புதிய சைன் லாங்குவேஜோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.